அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 24வது பாசுரத்தை பற்றி சற்று காண்போம். அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ எம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் பகவானே. இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசுரம் என்பார்கள். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். என்றும் கண்ணனின் திருநாமத்தை உச்சரிக்கும் பாக்கியத்தையும் பெறுவார்கள். நன்றி. ஓம் நமோ நாராயணாய. அன்னையும் உலகமளந்தாய் அடிபோற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போத்தி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போத்தி, குன்னு குடையாமெடுத்தாய் குணம் போத்தி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்னியாம் வந்தோம் இரங்கலோரெம்பாவாய்.